நல்ல தம்பி எக்ஸ்பயர் ஸ்டார்ட் இமிடியட்லி. அப்பா அப்பா அப்பா, என்ன செல்வம்? நம்ம மலையப்பா நல்ல தம்பி செத்து போயிட்டாரப்பா. அப்படியா? உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்கு. செல்வம், நீ இன்னைக்கு மலையா புறப்படு. இன்னைக்கே வா. ஆமாப்பா, உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு செய். புறப்படு. அப்பா பேசி நீங்க அதை ஏற்பாடுகள் செய். புறப்படு. ஆண்டவா, கூட பிறந்தவன் மாதிரி இந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தா நான் யாருக்கு என்ன தப்பு செய்தேன்னு அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு. இல்ல மீனாட்சி, முதல்ல அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பெரிய சோழ வந்தான் ஜமீனுக்கு சொந்தக்காரியா? நீங்க போய் சொன்ன உடனே பெரிய ஐயா என்ன மருமகளை ஏத்துக்கிறதுக்கு? மீனாட்சி, ஒருவேளை அவர் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா என்னங்க பண்ணுவீங்க? இது பாரு, சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு ஊரறிய உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு தான் மறுகாரியும் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. ஏற்கனவே தன் கூட்டாளி செத்து போயிட்ட கவலையில பெரியயா இருக்கிறாரு. இப்ப போய் எனக்காக பெத்த புள்ள நீங்களும் பிரிஞ்சு வந்துட்டீங்கன்னா அவர் மனசு என்ன பாடுபடும்? மீனாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப பெரியயா கிட்ட என்னை பத்தி எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு திரும்பி வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லலாம். மீனாட்சி, நான் ஊருக்கு போய் வர இன்னும் 5-6 மாசம் ஆகும். 5-6 மாசம் தானே, 50 வருஷம் இல்லையே. அப்படி 50 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்கா கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். மீனாட்சி, நீங்க ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி பெரியய்யா கிட்ட பேசுவோம். அப்படி சரின்னு சொன்னாருன்னா சந்தோஷமா உங்க கூட வாழ்க்கை நடத்துறேன். இல்ல உங்க குடும்ப கௌரவமும் அந்தஸ்தும் நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னா நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நானும் கட்டுப்படுறேன். என்னால உங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது. நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மீனாட்சி. என் வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, என் மனசுல ஒட்டிக்குத்தான் இடம் உண்டு. என்ன மீனாட்சி வாந்தி எடுத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. கையில என்னடி? காமி, என்னடி புளிய திங்கிற? வாந்தி எடுக்கிற, புளிய திங்கிற, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. ஆஹா, மீனாட்சி. ஐயா, ஏம்மா, ஊர் ஜனங்கள்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்களேன்னு அலறியா, இல்ல தப்பு பண்ணிட்டோமேன்னு அலறியா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துறம்மா மீனாட்சி, எழுந்துரு. அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? இந்த ஏழை பிராமணன் நமக்கெங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறான்னு அவசரப்பட்டியா? அம்பாளே அவதாரம் எடுத்து நம்ம ஊரை சுத்தின்னு இருக்காண்டு எல்லார்ட்டும் உன்னை விட்டு பெருமையா பேசிட்டு இருக்கேன். கடைசி எப்படி படிக்க உன்னை இந்த கதி கொண்டு வந்தோம் யாரம்மா? சொல்லம்மா. தயவு செஞ்சு அது மாத்திரம் எங்கிட்ட கேட்குறீங்க? அதை மட்டும் கேட்காதீங்கன்னா மீனாட்சி சொல்ல போறியா இல்லையா? அவரோட பேரும் கௌரவமும் என்னால கெடாதுன்னு
நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஐயா. அப்படின்னா என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? ஐயோ, நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்னால யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாதுயா. நான் சொல்ல மாட்டேன். என் உயிரை போன நான் சொல்ல மாட்டேன். எக்கேடம் கேட்டு போ. நேக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவன் செத்து போயிட்டானு சொல்ல முடியும். தங்கச்சி ஏம்மா அழற? இந்த கோவில்ல தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு குறுக்கல ஆசைப்பட்டார். என்னோட கடைசி காலத்தையாவது இந்த ஊர்லயே கழிக்கணும்னு தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு விடிவு காலம் உண்டுமா. தைரியமா இரு. என் கல்யாணம் தான் நடக்கல. என் பொண்ணு சாந்தா கல்யாணத்தையாவது இந்த கோவில்ல நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சாந்தா அந்த என்ன நம்பி விட்டு வெளியில போனாலே அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பானா? இல்ல அவளும் என்ன மாதிரியா? கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிட்டே அம்மா கவலைப்படுற. நம்மளுக்கு கடவுள் சொன்னது இருப்பார். ஆரம்பிங்க. பண்ணையார ரொம்ப சந்தோஷம். ஏதோ இத்தனை வருஷமா நீங்க வெளியூர்ல இருந்தாலும் கடைசியில உங்க பேரன் கல்யாணத்தை மறக்காம நம்ம ஊர் கோயிலே வச்சுட்டீங்களா? பரம்பரை பழக்கமாச்சே, விட்டுற முடியுமா? அப்பா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த அண்ணனை காணுமேப்பா. வந்துடுறதுதாமா சொன்னா. இப்ப வந்துருவான், பாக்கலாம். என்ன சார் இது? நம்ம போறதுக்குள்ள முகூர்த்தம் முடிஞ்சிடும் போட்டு இருக்க. என்ன செய்யுது ராமு? கார் இப்படி திடீர் ரிப்பேர் ஆகுன்னு யாருக்கு தெரியும்? கவலைப்படாத, சீக்கிரம் புறப்படலாம். என்னம்மா? தண்ணி வேணும். தண்ணியா? இதை கொண்டு வர. அம்மா, இந்த சொம்புல கொஞ்சம் தண்ணி தரீங்களா? இந்தாங்க. தங்கச்சி, இந்தம்மா குடிச்சிடு. குடிச்சிடு. உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல போறேன். நம்ம சாந்தாவுக்கு இந்த கோயில்ல கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. எந்த சாந்தாவுக்கு? நம்ம சாந்தாவுக்குமா? மனவரையில மனக்கோலத்தோட உட்கார்ந்துட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்துட்டு ஓடி வரம்மா. என் பொண்ணு சாந்தாவுக்கா கல்யாணம்? ஆமாம்மா. நீ நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதாம்மா. இந்த கோயில கல்யாணம் நடக்குது? நிச்சயமா இதே கோயில்ல தான் நடந்துட்டே இருக்குமா. நீ நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதாம்மா. அம்மா, என்ன கூட்டிட்டு போறியா? ஓ பொண்ணுதான் கல்யாண பொண்ணா? பண்ணையார் பேரனுக்கு கல்யாணம் ஆச்சு. பண்ணையார் புள்ள கல்யாணத்துக்கு வரலீங்களா? அப்பாவுக்கும் பிள்ளைக்கு பேச்சுவார்த்தைன்னு பல வருஷம் ஆச்சு. கல்யாணத்துக்கு பிள்ளைக்கு சொன்னாங்களோ இல்லையோ? ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பண்ணையாரையா, பண்ணையாரையா, உங்க பேரன் பக்கத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே கல்யாண பொண்ணு, அவ யார் தெரியுமா? யார்? ஓடி போனாளே மீனாட்சி, அவ மகள். மீனாட்சியே வாயார சொன்னதை நான் என் காதார கேட்டேன். மீனாட்சி பாத்தியா? எங்க பார்த்தனாலாவது பொண்ணு ஆசீர்வாதம் பண்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு
இங்கே வந்திருக்கிறான். கட்டுமேளா மாங்கல்யம் தந்து நானே நாம இந்த கல்யாணம் நடக்க என்னன்னு தெரியலையே. அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீ சும்மா இருக்க. ஏம்மா கல்யாணம் போட்டு இந்த கல்யாணம் உங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னியே, எங்க என்ன காணும்? எங்க அம்மாவை கட்டாயமா கூட்டு வர சொல்லி எங்க அண்ணனுக்கு லெட்டர் போட்டிருக்கேங்க. ஆமா தாத்தா. தந்தைய கொடுத்தாலும் உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டா. உங்க அம்மா பேர் மீனாட்சி தானே? ஆமாங்க. நல்ல கேட்டுக்க. உங்க அம்மா கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாகி இந்த ஊரை விட்டே ஓடி போன நடத்த கேட்டவன். ஐயா ஐயா என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஐயா. நானா நடத்த கட்டவோ? மீனாட்சி, இந்த கல்யாணத்துக்கு நீ வந்திருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சது. கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்தா அங்கிருந்தபடியே உன் மகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நீ அப்படியே போயிருந்திருப்பேன். நான் உனக்கு செய்த துரோகத்துக்கு எல்லாரும் முன்னிலையும் மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் உன்னை பத்தி தவறா பேசி உன்னை இங்க வரவழைச்சேன். என்ன மன்னிச்சிருமா? அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. மீனாட்சி, இப்படி வாமா. இந்த சபையில நின்று எல்லாரும் முன்னாலே சொல்றேன், நீதாமா என் மருமக, என் புள்ள செல்வம் தான் உன் புருஷன். தங்கச்சி, உன் பிரார்த்தனை வீண் போகலம்மா, உன் பிரார்த்தனை வீண் போகல. ஐயா, கல்யாணத்துக்கு அவர் வரலீங்களா? வர்றேன்னு தாமா சொல்லிருக்கிறான். மீனாட்சி, இத்தனை வருஷமா ஒன்ன நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். மீனாட்சி, சாந்தா இங்க வா. சாந்தா, ராமு வேறதான் உங்க அப்பா. இவரா எங்க அப்பா? ராமு, எவரா சார் அப்பாவுக்கு போற? அப்பா, நீங்க தான் என் தங்கச்சியுடைய புருஷன் தெரிஞ்சுக்கிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரெட்ட பிள்ளைகளையும் வச்சு கஷ்டப்படுற காலத்துல கூட நீங்க நிச்சயமா வந்துருவீங்கன்ற நம்பிக்கையோட தான் என் தங்கச்சி வாழ்க்கை நடத்திட்டு. என் மீனாட்சி எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக காத்துட்டு நினைச்சு மீனாட்சி காத்துட்டு இருப்பா, அந்த முகூர்த்தம் காத்துட்டு இருக்காதுவா. மீனாட்சி, நீ உட்காரு. ஐயா, உட்காரு. காலை எடுத்துருவா. மாங்கல்யம் தந்து நானே அடுத்தது என் கல்யாணம். ஆமா, நீங்க கடைசி நிமிஷத்துல ஏதாவது தகராறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே ஒரு தாலியை தயாரா வச்சிருந்தேன். அப்ப மறுபடியும் துடு தரணும் அதிகமா கட்டிமானா?